ஒரு அழகான கிராமத்தில் மணி என்ற சிறுவன் இருந்தான். அவன் மிகவும் சுட்டி. ஆனால் மற்றவர்களுக்கு உதவ வேண்டும் என்ற எண்ணம் அவனிடம் குறைவாகவே இருந்தது. அவனிடம் நிறைய பொம்மைகளும் மிட்டாய்களும் இருக்கும். ஆனால் யாருக்கும் கொடுக்க மாட்டான். ஒரு நாள் மாலை பலத்த மழை பெய்து கொண்டிருந்தது. கவி தன் வீட்டு ஜன்னல் வழியாக வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தான். அப்போது ஒரு சிறிய குருவி மழையில் நனைந்து பறக்க முடியாமல் அவன் வீட்டு தோட்டத்தில் விழுந்திருப்பதை கண்டான். முதலில் மணி அது வெறும் குருவிதானே என்று நினைத்தான். ஆனால் அந்த குருவி குளிரில் நடுங்குவதை பார்த்தபோது அவன் மனம் மாறியது. மணி ஓடிச் சென்று அந்த குருவியை மெதுவாக தூக்கி வீட்டிற்குள் கொண்டு வந்தான். ஒரு பழைய துணியால் அதன் சிறகுகளை மென்மையாக துடைத்து விட்டான். தனது தட்டில் இருந்த தானியங்களையும் ஒரு மூடியில் சிறிதளவு தண்ணீரையும் அதன் முன் வைத்தான். சிறிது நேரத்தில் அந்த குருவி தெம்பாகி தானியங்களை சாப்பிட்டது. கவிக்கு அதை பார்க்கும்போது மனதில் ஒரு இனம் புரியாத மகிழ்ச்சி ஏற்பட்டது. மறுநாள் காலை மழை நின்றதும் அந்த குருவி கவியின் கையில் அமர்ந்து கீச் கீச் என்று ஒலி எழுப்பியது. அது கவிக்கு நன்றி சொல்வது போல இருந்தது. பின் அது வானத்தில் உயர பறந்து சென்றது. அன்று முதல் கவி மாறிப்போனான். பள்ளியில் நண்பர்களுக்கு பென்சில் கொடுப்பதிலும் முதியவர்களுக்கு உதவி செய்வதிலும் அவனுக்கு பெரிய சந்தோஷம் கிடைத்தது. பிறருக்கு உதவுவதில் கிடைக்கும் மகிழ்ச்சி நாம் எதையும் தனியாக வைத்துக் கொள்வதில் கிடைப்பதில்லை. நாம் செய்யும் உதவி சிறியதாக இருந்தாலும் அது மற்றவர்களுக்கு பெரிய மாற்றத்தை தரும். மனிதர்களுக்கு மட்டுமல்ல, விலங்குகள் மற்றும் பறவைகளிடமும் நாம் கருணை காட்ட வேண்டும். இது போன்ற நல்ல கருத்துள்ள கதைகளுக்கு மோட்டிவேஷனல் மினிட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.